வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 17,700 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் சேர்த்து அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து உங்களோட சேலரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லாஸ்ட் ஒரு 3 days தான் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், அதேமாதிரி தோட்ட துப்புரவாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 வகையான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அலுவலக உதவியாளர், துப்புரவாளருக்கு 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும், தோட்ட துப்புரவாளருக்கு 4,100 12,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற நேம், அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர், அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி பெயர், உங்களுடைய ஜெண்டர், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, வயது, அதேமாதிரி கல்வி தகுதி என்ன, கம்யூனிட்டி என்ன, எல்லாமே கரெக்டாக வந்து எழுதிக்கிங்க. அதேமாதிரி உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், ஸோ அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், உங்களுடைய வேறு தகவல் எதாக இருந்தாலும் பிற தகவல்கள், அதே மாதிரி இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே எழுதிட்டு இது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது நிழல் படத்துடன் கூடிய ஆளறி சான்று அப்படிங்கிற சான்று, அதேமாதிரி கல்வி தகுதிக்கான சான்று, ஜாதி சான்று, குடும்ப அட்டை, ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஷ்யூம்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். தென் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறைங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போஸ்டிங், அதே மாதிரி SC STயில், அதே மாதிரி BC MBCயில், முஸ்லீம்ஸு, ஸோ இதுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சேலரி இருக்கும். ஸோ எல்லாமே பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். துப்புரவாளர் இதுக்கு வந்து 5th படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி தோட்ட துப்புரவாளர் இதுக்கும் வந்து நீங்கள் 5th படிச்சிருந்தால் போதும். இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 58,100 வரைக்கும் துப்புரவாளர் இருக்கும். தோட்ட துப்புரவாளருக்கான சேலரி பார்த்திங்கன்னா 4,100 12,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் உங்களுடைய கடவுச்சீட்டு அளவு நிழல் படம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இதற்கான சான்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, இதனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 26/7க்குள்ளே நீங்கள் வந்து நேரிலேயோ அல்லது அஞ்சலிலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். தமிழ் வளர்ச்சித்துறை .tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.